வணக்கம். காவல்துறையை பற்றி. காவல்துறை நவீனம், காவல்துறை நவீனம் என சொல்லி வருகிறோம். ஆனால் அரசியல்வாதிகளின் கோரப்பிடியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது காவல்துறை. தமிழக காவல்துறை காமராஜர், எம்ஜிஆர் காலங்களில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை என பெயரெடுத்த காலமெல்லாம் உண்டு. இன்று சட்டம் ஒழுங்கு கெட்டு, உளவுத்துறை கெட்டு மழுங்கி போய் கிடக்கிறது. உயர் நீதிமன்ற பாதுகாப்பிற்கே காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை எனில் சட்டம் ஒழுங்கில் பொதுமக்கள் நிலை என்ன என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. உதாரணத்திற்கு திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு பல ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறது. ஆனால் சட்டம் ஒழுங்குத்துறையின் பணிகள் முழுமை பெறவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும் முழுமை பெறுகிறது. இது காவல்துறை குற்றம் அல்ல, ஏவல் துறையின் குற்றம். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும். அனைத்து விதங்களிலும் நிரபராதிகள் பாதிக்கப்படா வண்ணம் நீதியை நிலைநாட்ட துணை நிற்கும்படியும் மக்களை பாதுகாக்க காவல்துறை ஒரு உண்மையான காவல்துறையாக செயல்படும். இந்த துறையில் கீழ்மட்டத்தில் நடைபெறும் சில ஊழல்களை தவிர்க்க ஊதிய உயர்வு வழங்கப்படும். குறிப்பாக காவல்துறையினருக்கு மேலை நாடுகளைப் போல் உடைகள் மாற்றியமைக்கப்படும். இன்றைய நிலையில் வீட்டு காவல் வைக்கும் காவல்காரர்களின் உடைகளே மிகவும் வண்ணமயமாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. காவல்துறையினரை பார்த்தாலே பொதுமக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை வருகின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டு மாற்றியமைக்கப்படும். மொத்தத்தில் காவல்துறை முற்றிலும் மாற்றியமைக்கப்படும். சாலை போக்குவரத்து, பொது இடங்கள் இவற்றை கண்காணிக்க சிறப்பு காவல்படை அமைக்கப்படும். அதற்காக புதிதாக 15,000 காவலர்கள் கொண்ட அமைப்பு தேர்ந்தெடுக்கப்படும். ஆண் பெண் இருபாலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 6 மாத கடுமையான பயிற்சிக்கு பின் நல்ல ஊதியத்துடன் பயிற்சியில் அமர்த்தப்படுவார்கள். 15,000 படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். காவல்துறையிலும் நீதிமன்ற வளாகங்களிலும் பல்வேறு வழக்குகள் மூலம் ஆண்டு கணக்கில் குவிந்து கிடக்கும் வாகனங்கள் பற்றிய நிலை சீரமைக்கப்படும். இது இந்தியா முழுவதிலும் உள்ள அவல நிலை. இப்படி வழக்குகள் முடிவதற்குள் மண்ணோடு மண்ணாக இந்திய பொருளாதாரமே பாழடைந்து விடுகிறது. இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையில் இந்த நிலை மாற்றியமைக்கப்பட்டு வழிவகை காணப்படும். வழக்குகளில் பிடிபடும் வாகனங்களை 3 மாதங்கள் ஆனதும் ஏலம் விடப்பட்டு அந்த பணம் அரசாங்க கஜானாவில் சேர்க்கப்படும். அரசாங்கத்திற்கும் அது உதவியாக இருக்கும். வழக்கு முடிந்து தீர்ப்பு வந்தது, அந்த பணம் அரசாங்கத்திலிருந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு உடனடியாக வழங்கப்படும். அதற்கான சட்ட திருத்தங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவர். தமிழக பொருளாதாரமும் வளம் பெறும். அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அரசால் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படாமல் நிலுவையில் இருக்கும் திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்தப்படும். அரசு ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு சலுகைகள் தீட்டப்பட்டு நிறைவேற்றப்படும். வருங்கால சந்ததிகளை சிறந்த முறையில் உருவாக்கும் பொறுப்பு பெற்றோர்களை விட ஆசிரியர்களுக்கு அதிகம் உள்ளது. எனவே மாணவ மாணவிகளை உருவாக்கும் சிற்பிகளான ஆசிரியர்களுக்கு மற்ற எல்லோரையும் விட அதிக முக்கியத்துவம் அனைத்து துறைகளிலும் வழங்கப்படும். நம் முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னதில் நம்மை படைத்தவர்களாகிய தாய் தந்தைக்கு அடுத்த நிலையில் தெய்வத்திற்கு முன்பாக ஆசிரியரைத்தான் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஆசிரியர்கள் பெரிதும் மதித்து போற்றப்பட வேண்டியவர்கள். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதை அவர்கள் வீட்டுப்படியில் கழித்து கொள்ளப்படும். உதாரணத்திற்கு ஒருவருக்கு மாநகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டித்தர வேண்டுமானால் 800 சதுரடி என்று வைத்துக் கொண்டால், நகரங்களில் அதே நபர் விரும்பினால் 1200 சதுரடியில் அதே செலவில் கட்டித்தரப்படும். அதே நபர் கிராமத்தில் விரும்பினால் 2400 சதுரடி கொண்ட தனிமனையில் 1200 சதுரடியில் வீடும் சிறு பூங்காவும் அமைத்து தரப்படும். இப்படி அவரவர் ஊதிய தகுதிக்கேற்ப அமைத்து தரப்படும். தலைமைச் செயலக அரசு ஊழியர்களோடு மாதம் ஒரு முறை முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் கலந்துரையாடல் நடத்தி பணிகள் துரிதப்படுத்தப்படும். தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்களுக்கு
சிறப்பு கூட்டங்கள் நடைபெறும் போதெல்லாம் அதிக நேரமாக கணக்கிட்டு அந்த நேரத்திற்கான படியை மாதச்சம்பளம் வழங்கும் போது சேர்த்து வழங்கப்படும். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். இவை பற்றிய விரிவான விளக்கம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். நன்றி.